அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு A4 பிளாக் கலர் சீட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு பெயிண்டிங் கிராஃப்ட்டு என்னவென்றால் சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் லோ பட்ஜெட் கிராஃப்ட்டு தான். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் உங்கள் சுகத்தில் ஒட்டி இருக்கிறப்ப. ஆனால் இது ரொம்ப 10 ரூபாய்க்குள்ளே தான் அந்த கிராஃப்ட் முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இதுக்கு நான் A4 கலர் ஷீட் எடுத்துருக்கிறேன். மெட்டாலிக் கலர் கோல்டன் பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த கிராஃப்ட்டை செய்கிறேன். இதுக்கு நான் ஃபுல்லாக வாய்ஸ் கொடுக்கல. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். மோஸ்ட்லி நான் பேர்ல் மெட்டாலிக் கலர் கோல்டன் கலர் பெயிண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 பெயிண்டிங்க்கு மட்டும் மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதுவும் பேர்ல் மெட்டாலிக் பெயிண்ட்டு தான். நீங்கள் இந்த கிராஃப்ட்டு செய்கிறதா இருந்தால் நீங்கள் வெறும் கோல்டன் கலர் பெயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மல்டி கலர் பெயிண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க நீங்கள் செய்யும்போது. ஆனால் மல்டி கலர் யூஸ் பண்ணாலும் நல்லாவே இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும்.
வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்களா? அழகாக இருக்கா? ஒரு 3 A4 ஷீட்டில் நம்ம வந்து மெட்டாலிக் கலர் பெயிண்ட்டை வச்சு எவ்வளோ அழகாக ஒரு யூனிக்கான வால் டெக்கர் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா? மல்டி கலர் யூஸ் பண்ணதும் அழகாக தானே இருக்குது. நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணியும் பாருங்கள், அதுவும் நல்லாவே இருக்கும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.